என் பேர் நீலமேகம், வந்தவாசி டவுனு, பொட்டிநாயுடு தெரு விரிவு. இது ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் தெருவு. இந்த பகுதியில் நேற்று ராத்திரிலேருந்து மழை பெஞ்ச காரணத்தால் என்ன ஆச்சுன்னா, அதிகமான தண்ணி இந்த ஆரணி ரோடு, பழைய பஸ் ஸ்டாண்டிலேருந்து வர வெள்ளங்கள், கால்வாய் தண்ணிலாம் இந்த பகுதியில் வந்துட்டு முட்டிங்கால அளவு தண்ணி தேங்கின்னு இருக்கு. இந்த பகுதியில் 300 வீட்டுக்கு மேலே இருக்கிறாக்கா. இதனால இந்த தண்ணி தேங்கின காரணத்தால் மக்கள்லாம் வெளியே வர முடியல, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, அத்தியாவசிய பொருள்லாம் நாங்கள் வாங்க முடியல, வயசானவங்களுக்கு நோயால் கஷ்டப்படுறோம், அதெல்லாம் வெளியே போக முடியல. அதனால உடனடியே எங்களுக்கு என்னன்னா, இந்த கால்வாய் அமைச்சு இந்த தண்ணி வெளியேறதுக்கு உண்டான வழியை மாநில அரசாங்க நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இதனால இந்த தண்ணி, மழை தண்ணி தேங்கிறதால பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல், மலேரியா, காலரா இந்த பகுதியை பாதிக்கக்கூடிய போற போக்கு பார்த்தீங்கன்னா வந்தவாசி பகுதியை பாதிக்கும் போல இருக்குது. அதனால நகராட்சி நிர்வாகம் உடனடியா இதுக்கு தண்ணி வெளியேறதுக்கு உண்டான வழியை செய்யும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாம்பு, பல்லி, பூச்சி, பொட்டு எல்லாம் இங்க இருக்குது. முழங்கால தண்ணியில இருக்கு, வயசானலாம் கஷ்டப்படுறாக்கா. அதனால உடனடியா நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெட்னாய் தெரு விரிவுல இருந்து பேசுறோம். நாங்க இங்க ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மழை வந்ததுனாவே நாங்க ராத்திரில தூங்க கூட முடியல. தண்ணி எப்போ உள்ள வருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பாம்புங்க வருது, பூச்சி பொட்டுங்க வருது, தேள் வருது, எல்லாமே இருக்குது. வீட்டு உள்ளவே சுத்துது. வண்டி எல்லாம் நிறுத்தவே முடியல. வண்டி எல்லாம் எடுத்து போய் எங்கேயோ விட வேண்டியதா இருக்கு. நைட்ல வண்டி யார் எடுப்பாங்களோ என்னன்ற பயத்துலதான் நாங்க தூங்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது கொஞ்சம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நகராட்சியில ஒவ்வொரு மழைக்கும் நாங்க பண்றோன்றாங்களோ தவிர, அதோட சரி வெயில் காலம் வந்ததுன்னா அதை பத்தியே யோசனை பண்றதே இல்லை. இது கிட்டத்தட்ட 10 வருஷமா 200 வீடு கிட்ட நாங்க பாதிப்படைஞ்சிருக்கோம். இங்க ஒவ்வொரு வருஷமும் பாதிப்பு அதிகமாகிட்டு போவதோ தவிர கம்மியான பாடு இல்லை. அது உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.